ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய 101வது பிறந்தநாள் விழா சிறப்பான முறையிலே கொண்டாடப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களுடைய உத்தரவுக்கிணங்க இங்கே நானும் அதே போல மாவட்ட கழகத்தினர் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருண்குமாரன் அவர்களும் அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர் அம்மன் விஜயன், சட்டமன்ற உறுப்பினர்கள் A.K. செல்வராஜன், அதே போல் கந்தசாமி, ஜெயராம், அதே போல் முன்னாள் அமைச்சர் சேர்மா வேலுச்சாமன் உட்பட அதே போல் நம்முடைய வேட்டகுளம் அருமை சகோதரர் கட்சியுடைய விவசாய கட்சியுடைய தலைவர் வேட்டகுளம் மணிகண்டன், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விவசாய கட்சியுடைய தலைவர்கள், விவசாயிகள், இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களது கழகத்துடைய இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் சேர்மன், இது பஞ்சாயத்துடைய முன்னாள் தலைவர், ஒன்றிய செயலாளர் உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கும் அதே போல இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு உலக பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்கள் 1925 பிறந்தார். விவசாயிகளுக்காக பல்வேறு போராட்டங்கள் நடத்தினார். கிட்டத்தட்ட 1950 16 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் மின்சாரத்தை குறைக்கின்ற பொழுது மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 57 விவசாயிகளை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார். அதே போல விவசாயிகளுக்காக கிட்டத்தட்ட 1970 திமுக அரசு மின்சார கட்டணத்தை உயர்த்தினார்கள். அப்பொழுதும் மிகப்பெரிய போராட்டத்தை மாட்டு வண்டிகள் எல்லாம் வைத்து மிகப்பெரிய போராட்டத்தை ஐயா அவர்கள் நடத்தினார்கள். அதே போல் அப்போ நடத்தின போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா கோவை நகரமே அதிர்ந்தது. டிராக்டர், அதே போல் மாட்டு வண்டிகள் எல்லாம் எல்லா சிட்டிக்குள்ளேயே அப்படி முழுமையாக அதை வந்து ரெக்கார்ட் பிராக் பண்ணி ஜாம் பண்ணி மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார்கள். அதே போல் அப்போ கூட பார்த்திங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்தி அப்போ வந்து அடக்குமுறை ஏவி 3 விவசாயிகள் அப்புறம் பலியானார்கள். மீண்டும் பார்த்தீங்கன்னா 9 பைசாவிலிருந்து 12 பைசாவாக மின்சார கட்டணத்தை 1972 இருக்கக்கூடிய திமுக அரசு உயர்த்தியது. அதுக்கு முன்னால் அதை எதிர்த்து விவசாய சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். பல்லாயிரக்கணக்கான பேர் மாட்டு வண்டிகளுடன் வந்து கோவை நகரில் உள்ள சாலை சந்து பந்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாட்டு வண்டிகள் எங்கே பார்த்தாலும் மாட்டு வண்டிகள் வந்துருக்காங்க. இப்போ கூட அமெரிக்காவில் வெளிவந்தக்கூடிய தி நியூயார்க் டைம்ஸ் இந்த பத்திரிகை கூட மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டத்தை பற்றி கட்டுரையெல்லாம் எழுதியிருந்தாங்க. ஆகவே விவசாயிகளுக்காக அப்போ தான் துப்பாக்கி சூடு நடத்தி 17 பேர்த்த சுட்டு கொண்டாங்க. அன்றைக்கி வந்து அவர்கள் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அதுதான் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அந்த குடும்பத்துக்கெல்லாம் அம்மா அவர்கள் 5 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் அம்மா அவர்கள் நிவாரணத்தை கொடுத்தாங்க. அதே போல் நம்முடைய ஐயா அவர்கள் தமிழ்நாடு விவசாய சங்கம் என்ற சங்கத்தை 1973 வந்து துவக்கினாங்க. அந்த சங்கம் தான் இன்றைக்கும் இன்றைய வரையிலும் எல்லாமே விவசாயிகளுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே விவசாயிகளுக்காக தன் உயிர் மூச்சாக விவசாயிகளுக்காக வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் ஐயா அவர்கள். அவருக்காக பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த மணிமண்டபம் அறிவித்தாங்க. எடப்பாடியார் வந்து அதை கட்டி முடித்து இங்கே வந்து நாங்கள்லாம் அமைச்சராக இருக்கும்போது முதலமைச்சர் வந்து நேரடியாக வந்து இங்கே வந்து ஓபன் பண்ணாங்க. ஆகவே இன்றைக்கும் நாராயணசாமி ஐயா அவர்களை இன்றைக்கும் அண்ணா திமுக தான். அதே போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி பல்வேறு சலுகைகள்லாம் அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா அவர்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவருக்கெல்லாம் பெருமை சேர்த்தார்கள். புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களும் பெருமை சேர்த்து இந்த மண்டபமெல்லாம் கட்டி கொடுத்தாங்க. ஆகவே இன்றைக்கும் சில கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க அவருடைய வாழ்ந்து மறைந்த அந்த வீட்டை வந்து நினைவகமாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. அதையும் எடப்பாடியார் அவர்கள் எடுத்து சொல்லி கண்டிப்பாக மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வரும்பொழுது அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றப்படும் என்று கூறுகிறோம். நன்றி. ஆனால் இப்போ விவசாய பெருந்தலைவர் வந்து பல்வேறு சாதனைகள் செஞ்சிருந்தாலுமே இது வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணாத நிலையில் அதிமுக தரப்புல தான் வந்து நம்ம மணிமண்டபமும் கட்டியிருக்கேன். இப்போ அதிமுக தரப்புலேயே வந்து சார்பாகவே வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு அவருக்கு மரியாதை செஞ்சுருக்கிறீங்க. எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறீங்க? வருடம் அம்மா இருக்கும்போது சரி, அதே போல் விவசாய சங்கம் சரி, வேட்டவனம் மணிகள்லாம் அம்மாட்ட கடிதம் வைப்பாங்க. நாங்கள் இன்றைக்கு தொடர்ந்து அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்து கலந்துக்கிறோம். நினைவு நாளுக்கு நம்ம வந்து கலந்துக்கிறோம்.
ஆகவே அரசு சார்பாக அம்மா அனுப்பி வைப்பாங்க. இன்றைக்கும் வந்து எதிர்க்கட்சியாக இருந்தாங்க கூட புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு வந்து பெருமை சேர்க்க வேண்டும், உடனடியாக எல்லாம் இங்கே போகணும். நீங்கள் எல்லாரும் முக்கியமானவங்க எல்லாரும் வந்திருக்கிறோம். முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். இன்னும் எங்களுடைய தொண்டர்கள் நிறையா முன்னாள் சேர்மன் எல்லாம் வந்து வருடம் வந்து ஒரு ஊர்வலமாக வந்து அவருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அதிமுக சார்பாக இன்றைக்கி விவசாயிகளுடைய முதலமைச்சராக எடப்பாடியாக இருக்கும்போது தான் அதிகமான திட்டங்களை கொடுத்தாங்க. இன்றைக்கி உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி ஐயா என்ன நினைத்தாரோ அதை நிறைவேற்றியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆகவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 முறை விவசாய கடன் தள்ளுபடி, இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். அத்திக்கடு அனாஸ் திட்டமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 பிரச்சனை. இன்றைக்கி அத்திக்கடு அனாஸ் திட்டம் 2 இதே இடத்துல அறிவித்தார். இங்கே தான் வந்து இதை திறந்து வச்சுட்டு இந்த மேடையில் அறிவிச்சிட்டு போனார். அதை வந்து கிடப்பில் போட்டுருச்சு திமுக அரசு. ஆகவே மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வரும்பொழுது அத்திக்கடு அனாஸ் திட்டம் 2 அவர் கொண்டு வருவார். இன்னும் விடுபட்ட திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் முழுமையாக 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை முழுமையாக நிறைவேற்றி தந்தது அதிமுக. அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களும். எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது கேட்ட திட்டங்களை போற கொடுத்தாங்க. அத்திக்கடு திட்டம் மட்டும் இல்லை, 10 கிலோமீட்டருக்கு மேம்பாலம், கேட்ட திட்டங்களை போற கொடுத்தார். விவசாயிக்காக அதிகமான திட்டங்களை கொடுத்தார். கோவை மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகமான திட்டங்கள் கொடுத்தார். 5 வருடமாக முழுமையாக எந்த திட்டமும் இன்றைக்கு நிறைவேற்றப்படவில்லை திமுக ஆட்சியில். மீண்டும் எடப்பாடி முதலமைச்சர் வருவது உறுதி. வந்த பின்னால் விடுபட்ட திட்டங்கள், திமுக செய்யாத திட்டங்கள்லாம் நிறைவேற்றுவோம். அதே போல குடியுரிமை திட்டம் எல்லாம் அற்புதமான திட்டம். கரியாச்சோழன் காலத்தில் இருந்த திட்டத்தை மீண்டும் புதுப்பித்து அற்புதமான திட்டம். அதுக்கப்புறம் தான் நிறைய ஏரிகள் கண்டுபிடிக்கப்பட்டு நீர் நிரப்பப்பட்டது. விவசாயம் தெரிஞ்சது, நிலத்தடி நீர் அதிகமாச்சு. அதெல்லாம் மீண்டும் சரியான முறையில் வர வேண்டாம், எடப்பாடி முதலமைச்சர் வரணும். ஒரே ஒரு கேள்வி, இப்போ அடுத்தடுத்து இப்போ தேர்தல் வாக்குறுதிகளா 10 வாக்குறுதிகளை அறிவித்து அதிரடி காட்டி முன்னிலையில் போயிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த வாக்குறுதிகளில் வரிசையில் விவசாயிகளுக்கான முன்னுரிமையையும் அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக விவசாயிகளுக்கு அதிக முன்னுரிமை. விவசாயிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுடைய முதுகெலும்பு மட்டுமல்ல, நமக்கு சாப்பாடு சோறு போடுறவங்க அவங்க தான். ஆகவே நம்முடைய விவசாய முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் விவசாயிகளுக்கும் திட்டங்கள் தராரு, விவசாய தொழிலாளருக்கும் திட்டங்கள் தராரு, அத்தனை மக்களுக்கும் திட்டங்கள் தரக்கூடிய முதலமைச்சராக எடப்பாடி இருந்தார். மீண்டும் அவர் வருகின்ற பொழுது இந்த இன்னும் அதிகமான திட்டங்கள் வரும். அதே போல் தேர்தல் வாக்குறுதி 2 கட்டமாக தான் அறிவிச்சிருக்கோம். இன்னும் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அறிவிப்புகள், விவசாயிகள், தொழிலாளர்கள், அத்தனை பொதுமக்கள் என்ன எதிர்பார்க்கணும் அதெல்லாம் எடப்பாடியார் அறிவிப்பார். அதிமுக கழகத்தின் சார்பாக அறிவிப்பார். மீண்டும் அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில் வருகின்ற பொழுது அறிவிப்பது மட்டுமல்ல, திமுக போல அல்ல, அதை செய்யக்கூடிய முதலமைச்சராக எடப்பாடியார் இருப்பார்.